இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஃபாரினுக்கு வந்து ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து நீங்க ஃபாரினுக்கு போறீங்க, இல்ல ஆல்ரெடி ஃபாரின்ல இருக்கீங்க அப்டின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மள்ல நெறைய பேர் ஃபாரினுக்கு போறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம வந்து பண தேவைகளுக்காக நம்ம வந்து வேலை பார்க்கறதுக்காக வெளிநாட்டுக்கு வந்து போவோம். ஸோ அப்படி அங்கே நம்ம வெளிநாட்டில சம்பாதிக்கிற அந்த பணத்த அந்த சேவிங்ஸ வந்து நம்ம நார்மல் சேவிங் அக்கவுண்ட் இந்தியால இருக்க நார்மல் சேவிங் அக்கவுண்ட்க்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாரி அனுப்பக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த என்ஆர்ஐ அக்கவுண்ட் அப்டின்னா என்ன? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ஆர்ஐ அப்டின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ். அப்படின்னா நம்ம வந்து 182 நாட்கள் கடந்து இந்தியால இருந்து ஃபாரினுக்கு போய் அந்த ஃபாரின்ல இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஃபாரினுக்கு சம்பாதிக்க போற எல்லாருமே வந்து இந்த என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்க என்ஆர்ஐ அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கணும். அப்படி இல்லாம வெளிநாட்டில் சம்பாதிக்கிற அந்த ஒரு சேலரியோ அந்த வந்து பணத்தையோ நீங்க வந்து இந்தியாவுக்கு அனுப்பும்போது, அதாவது நார்மல் சேவிங் அக்கவுண்ட்ல அனுப்பும்போது பல பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 2 லட்சம் வரையும் ஃபைன் போடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபைன் பெனால்ட்டி வந்து போடக்கூடும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, நான் வந்து ஃபாரின்ல தான் இருக்கேன், நான் வந்து என்னோட நார்மல் சேவிங் அக்கவுண்ட்டுக்கு தான் பணத்தை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி வந்து சில பேர் வந்து சொல்லக்கூடும். ஸோ அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து ஐடி கீழ வந்து மானிட்டரிங்ல வந்துருங்க. இன்கம் டாக்ஸ் வந்து உங்களை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறீங்க அப்படினாலே நமக்கு வந்து இமிகிரேஷன் இருக்கும். அந்த இமிகிரேஷன் அப்பவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிடுவோம். ஆதாரா இருக்கட்டும், பேனா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கேஒய்சி வெரிஃபிகேஷன்லாம் முடிச்ச பிறகு தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கையில நீங்க இப்படி சேவிங் அக்கவுண்ட்டுக்கு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா நீங்க வந்து ஐடி மானிட்டரிங்ல வந்துருவீங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய பேங்க் பிரான்ச்சுக்கு போய் நீங்க வந்து இந்த மாதிரி 182 நாளுக்கு மேல நான் வந்து வேலை பார்க்க போறேன், நான் வந்து இந்தியா விட்டு வெளியேற போறேன், ஃபாரின்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நார்மல் சேவிங் அக்கவுண்ட்டை வந்து என்ஆர்ஐ அக்கவுண்டா மாத்திக்கணும். என்ஆர்ஐலயுமே நமக்கு வந்து 2 வகையா இருக்கும். என்ஆர்இன்னு இருக்கும், என்ஆர்ஓன்னு இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணாலே இந்த 2 அக்கவுண்ட்மே உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன்ல வந்துரும். இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ஆர்இ அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அங்க சம்பாதிக்கிற அந்த பணத்தை அங்க வேலை பார்த்து அங்க சம்பாதிக்கிற பணத்தை எவ்வளவா இருந்தாலும் அன்லிமிட்டடா வந்து இந்த அக்கவுண்ட்ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அது டைரக்டா நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்துரும். ஸோ நீங்க உங்க வீட்டில் உள்ள ஆட்களை வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ஆர்இ அக்கவுண்ட்க்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு டாக்ஸ் ஃப்ரீ அக்கவுண்ட். இதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் எதுவும் இந்தியாவில் பே பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஃபாரின்ல வரக்கூடிய சேலரியில டாக்ஸ் எல்லாம் பே பண்ணி தான் வரும். ஸோ அதனால இது கம்ப்ளீட் டாக்ஸ் ஃப்ரீ தான். அடுத்ததா என்ஆர்ஓ அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃபாரின்ல இருக்கோம், உங்களுக்கு வந்து சொத்து இருக்கு, அதாவது நீங்க வந்து ஒரு கடை வாடகை விட்டுறீங்க, வீடு வாடகை விட்டுறீங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்தியாவில் இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம் எல்லாமே வந்து அந்த என்ஆர்ஓல தான் வந்து டெபாசிட் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து டாக்ஸ் இருக்கும். ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூடும். இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து ஃபாரினுக்கு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை இப்போ தான் போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.